வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எந்த ஒரு தகவல் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஸ்னா வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும், இம்பார்ட்டான டாபிக்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வீடியோ வரும் உங்களுக்காக. ஒரு பெண்ணுக்கு கண்ணில் பக்கத்திலோ அல்லது உதட்டின் பக்கத்திலோ மச்சம் இருந்தால் ஒரு ஆணுக்கு அதிக அளவில் ஈர்ப்பு உண்டாகுமாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு உதடு அல்லது கண்ணு இந்த ஃபேஸில் ஒருத்தங்களுக்கு மச்சம் இருந்துச்சுனாலே அவங்க மேலே ஒரு அட்ராக்டிவ் ஃபீல் உண்டாகும். இது மோஸ்ட் ஆஃப் த ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமாக பெண்ணோட லிப்பு பக்கத்துலையும் இல்லை கன்னத்து பக்கத்துலையும் அந்த கண்ணு பக்கத்துலையும் ஒரு மச்சம் சின்னதாக ஒரு டாட் இருக்கும்போது அதை பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குமா. அதனால் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு மச்சம் இல்லை அப்படின்றத வருத்தப்படாதீங்க. இது எல்லாம் வெளித்தோற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு ஈர்ப்பு காதல் தான் தவிர நிஜமாவே மனசுக்குள்ள இருந்து வரக்கூடிய காதல் இல்லை. அதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு பெண்ணின் குரல் அதிக அளவிற்கு சத்தமாக இருப்பதை விட மெல்லிசையாக இருக்கும் பொழுது ஆண்களுக்கு ஈர்ப்பு உண்டாகும். இந்த நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்புக்காக வரக்கூடிய காதல் இல்லை, உங்களோட அட்ராக்ஷன், முக்கியமாக உங்களுடைய அழகுக்காக வரக்கூடிய காதல். அது உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நல்லபடியாகவும் மாறலாம், கெட்ட விஷயமாகவும் மாறலாம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சத்தம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும், ஐ மீன் அந்த அளவுக்கு பிடிக்காம போகலாம். பட் உங்களுடைய குரல் ரொம்ப மெல்லியமாக இருந்துச்சுன்னா, ரொம்ப இனிமையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த ஆண்களுக்கு பிடிக்கும். முக்கியமாக இந்த பாட்டு பாட வச்சு கேட்கக்கூடிய விஷயங்கள் நிறைய ஆண்களுக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் விரும்பும் ஆணுடன் இருக்கும் பொழுது உங்களுடைய தடைமுடியை பிடித்து கோரிவிட்டார்கள் என்றால் அந்த ஆணுக்கு உங்கள் மீது ஒரு புதுவிதமான ஈர்ப்பு உண்டாகுமா. இங்கே நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஆண்களோட முடிகள் பிடிக்கும். பெண்களுக்கு எப்படி முடிகள் பிடிக்குமோ அதே மாதிரி ஆண்களுக்கும் பிடிக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த முடிகளை பிடிச்சி நீங்கள் கோதி வரும் பொழுது அந்த ஒரு விஷயம் அந்த ஆணுக்கு பிடிக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய முடியை நீங்கள் பிடிச்சி கோரி விடும்போது ஐ மீன் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் முடியை வந்து அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க முடியை வச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஆண்களுக்கு அதிக அளவில் பிடிக்கும். இது சிம்பிளாக சொல்லணும்னா முக்கியமாக உங்களுடைய வெளித்தோட்டத்தை வச்சுக்கூடிய வரக்கூடிய விஷயங்கள். இது வந்து உண்மையான அன்பாக இருக்கும், உறுதியான காதலாக இருக்குன்றதெல்லாம் சொல்ல முடியாது. பட் வெளித்தோற்றம் இப்படி நீங்கள் அழகாக இருக்கீங்களா, ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ண நினைக்கிங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது உங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். தூரத்திலிருந்து நீங்கள் விரும்பும் ஆண் என்னென்ன செய்கிறார்கள், அதை எப்போது செய்கிறார்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தால் அந்த ஆண் உங்களை விட்டு உங்கள் மீது உயிரை வைத்து விட்டார்கள் என்ற அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஒரு ஆண் உங்களை விரும்புகிறாங்க. பட் அந்த ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. எல்லா நேரத்துலையும் எந்த விஷயங்கள் பண்ணாலும் சரி, பண்ண போனாலும் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்க உங்கள் மேலே உயிருக்கு உயிரான காதலை வச்சுருக்காங்க. இதை நிறைய நபர்கள் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா இவங்க இதெல்லாமா நம்மகிட்ட சொல்லணும் அப்படின்ற எண்ணம். உங்கள் லைஃப்பில் ஒருத்தங்க உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு. அண்டு உங்கள் லைஃப் ஃபுல்லாமே அதை சொல்லுவாங்க. அதை நீங்கள் வெறுப்பாகி கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னா எந்த விஷயங்கள் பண்ணாலும் அவங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஸோ சொல்கிறவங்கள கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வெள்ளை நிறத்தில் இருக்கும் பெண்களை விட மாநிலத்தில் இருக்கும் பெண்களை தான் அதிக அளவில் பிடிக்கும் ஆண்களுக்கு. உண்மையை சொல்லணும்னா இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருந்தால் அது அழகு, கருப்பாக இருந்தால் அசிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்காங்க. அப்படி கிடையாதுங்க. இது வெளித்தோற்றத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருக்குமே கருப்பாக இருந்தால் வெள்ளையாக இருந்தால் தான் பிடிக்கும், கருப்பாக இருந்தால் பிடிக்காதுன்னு இல்லை. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு வெள்ளையாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சில நபர்களுக்கு மாநிலத்தில் இருந்தால் பிடிக்கும், அண்ட் மோஸ்ட்லி பீப்புளுக்கு பிளாக்காக இருந்தால் கூட பிடிக்கும். ஆனால் அதிகப்படியான நபர்களுக்கு மாநிலத்தில் இருந்தால் பிடிக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் பிளாக்காக இருக்கவங்களையும் ஃபேஸ் கட் ஒழுங்காக இருக்கும்போது அவங்க மேலேயும் ஒரு சில ஈர்ப்புகள் உண்டாகும்ன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க, இப்படிலாம் இருந்தால் தான் லவ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்காதீங்க. இது எல்லாமே வெளித்தோற்றத்தில் இருக்கக்கூடிய நபர்களை ஆண்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு விதம் தான். இது அழகினால வரக்கூடிய ஒரு விஷயம், உண்மையான காதல் இல்லை. இது ஒரு அட்ராக்ஷன், ஈர்ப்பு, அவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பான முறையில். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.